வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஃபுட் கார்னர். இந்த சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ரெட் கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட புது வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கோட ரெசிபி என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சொரக்காய் மோர் கூட்டு. இதுக்கு ஒரு சொரக்காய் எடுத்துகிட்டு தோல் நல்லா சீவிட்டு உள்ளே உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு விதைக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளையாக ஒரு பகுதி இருக்கும், அதையும் நறுக்கிட்டு மீதி உள்ளதை இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். இந்த தயிரை நல்லா கடைஞ்சிக்கணும். நீங்கள் விஸ்க் வச்சும் அடிச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த தயிர் கடையிற மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கடைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். நிறைய தண்ணி சேர்த்துக்கூடாது. கொஞ்சம் கெட்டியான மோர் பாத்திரத்துக்கு இது இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை தனியாக வச்சுட்டு அடுத்து நம்ம அரைக்கணும். ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை போட்டிருக்கேன். அதில் நறுக்கி வச்சுருக்க சொரக்காயை சேர்த்துட்டு கொஞ்சமாக அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்ப்போம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, காயும் வேக ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்லேயே இருக்கட்டும். இப்போது அந்த சீரகம், தேங்காய், பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த கெட்டியான மோரை சேர்த்துடலாம். மோர் சேர்க்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்மில் கூட வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா மோர் திரிஞ்சு போயிடும். இப்போ மோர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வில் இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இதுக்கு தாளிக்கணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 5-6 வெந்தயம் மட்டும், நிறைய வெந்தயம் சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற காயில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான சுரக்காய் மோர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.